ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஆமா. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஷோக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது டெலிகாஸ்ட் ஆனோனே உங்களுக்கு வந்து சொல்றோம் என்ன ஷோன்னு சொல்லிட்டு. வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போம். நாங்க அங்கேயே ஃபுல் கட்டு கட்டிட்டோம். இவங்க வந்து வீட்ல சமைச்சு ஃபுல் கட்டுலாம் இல்ல, லைட்டா தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து கவுண்ட் 2 போறீங்க நீங்க. இருந்தாலும் லைட்டா தான் சாப்பிட்டேன். இப்பதான் கட்டு கட்ட போறோம். வீட்ல ஸ்பெஷல். வீட்ல சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல்னு பாப்போம். பார்க்கலாமே. நம்ம வீட்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சுட சுட சூப்பரான அப்பா செய்த சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இது வந்து அப்பா பிரியாணி. ஆமா, அம்மா பிரியாணி கிடையாது, ஒன்லி அப்பா பிரியாணி. எப்படி சோறு உதிரி உதிரியா அருமையா வந்திருக்கா? அந்த பங்காரப்பேட் பிரியாணி சாப்பிடுவோமே அதே போல இருக்கு. சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65. இது அம்மா மசாலா போட்டு வருஷக்குட்டி பொரிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, வெள்ளரிக்காய் வெங்காய பச்சடி, அப்புறம் கொஞ்சம் அப்பா சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்துருக்காரு பிரியாணிக்கு. சூப்பரா இருக்கும்ல? ஆமா, கோழியோட தலை பாருங்க, தலை எலும்பு இதெல்லாம் போட்டு சூப்பரா ஒரு கிரேவி. இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதுதான். வர்ஷாவும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. யார் சமைச்சது சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் ஷோ பண்ணுவோம். எங்க எல்லாம் வீட்ல தான் இருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நாங்க டேஸ்ட் பண்ண வந்துட்டோம். உங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்தோம். எங்க அம்மாவோட குமுறல கொஞ்சம் கேளுங்க. சொல்லுமா சொல்லுமா. நாங்களே எங்க வீட்டுல இருந்து வெளியே ஓடிட்டு இருக்கலாம் பொழுது. வீடு கிளீனிங், சோறு, அவ்வளவு வேலைங்க வீட்ல. அதெல்லாம் சொல்லல. ட்ரெஸ் எடுத்து திட்டினா இல்லையா? கண்டிப்பா திட்டணும். என்ன புராணம் பாடி அவங்க ஷோ நடத்த போறாங்கப்பா. நம்ம என்ன சட்டை பேண்ட் இல்லன்னு எடுக்கும்போது தெரியல. இப்ப புராணம் பாடுறாங்க. வீட்ல இருக்க ட்ரெஸ் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். யாருமா எனக்கு கூட்டு போனது? வலுக்கட்டாயமா ₹1 ₹2 நடிப்பு காய்ஸ். கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணதே இவன் தான். நடிப்பு போட்டா பச்சை நடிப்பு. எங்க அக்கா தான் ட்ரெஸ் எடுக்க போறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்ப அவங்களே சொல்றாங்க நம்ம எதுக்கு போகாம சொல்லிட்டு போயிட்டேன். காய்ஸ் நம்பாதீங்க. அங்க வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவாங்கன்னு சொல்ல, அக்கா தம்பி வரீங்க மேட்சா ஒரே கலர்ல போட்டுவாங்கன்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 4500 செம்மையா இருக்கு ரெண்டு பேருக்கும். ஷர்ட் கிரீன் கலர் ஹாட்டிங் கொடுங்க. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. Stay tuned with Pooja. Dress சூப்பரா இருக்கு. போங்க. Thank you. Love you all. Bye guys. Guys, எங்க அம்மா Dress நல்லா இல்லன்னு இவங்க திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. இல்ல, அழகா இருக்கு ரெண்டு பேருக்கும். கியூட்டா இருக்கு. 4500 போயிடுச்சுன்னா நான் கவலைப்பட்டேன். வேற ஒண்ணு. புது பேண்ட்லாம் எடுத்திருக்கேன்.